தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிடம் இருந்து அதிகமான வரி வருவாய் பெறப்பட்ட போதும் வரி பகிர்வில் வஞ்சிக்கப்பட்டது ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையில் நிதிப்பகிர்வு தொடர்பான விவாதம் கடந்த சில ஆண்டுகளாகவே நடந்து வருகிறது. மாநிலங்களில் இருந்து வசூலிக்கப்படும் நிதியானது ஒன்றிய அரசிடம் சென்ற பிறகு மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. பல்வேறு அளவுகோல்களின் அடிப்படையில் நிதிப்பகிர்வு வழங்கப்படும் நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு குறைவாக ஒன்றிய அரசு குறைவான நிதியை திரும்பி வழங்குவது புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. மற்றும் 2024-25 இடையே நாட்டில் வசூலிக்கப்பட்ட மொத்த வரி வருவாயில் உத்தரப்பிரதேசம் 4.6% மட்டுமே வழங்கியதாகவும், ஆனால் இந்த காலகட்டத்தில் வரிப்பகிர்வாக 15.8% பெற்றதாக புள்ளி விவரங்களுடன் மாநிலங்களவையில் நிதித்துறை இணையமைச்சர் பங்க சௌத்ரி தெரிவித்தார். மகாராஷ்டிர மாநிலம் மொத்த வருவாயில் 36.1% பங்களிப்பு வழங்கியது. ஆனால் ஒன்றிய அரசின் வரிப்பகிர்வில் 6.6% பெற்றது, அதாவது 29.4% குறைவு. இதேபோல் தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, குஜராத், ஹரியானா ஆகிய மாநிலங்களிடமிருந்து அதிகமான வரி வருவாய் பெறப்பட்ட போதும் வரிப்பகிர்வில் வஞ்சிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டிடம் பெறப்பட்ட வரியை விட 3% குறைவாக ஒன்றிய அரசு திரும்பி வழங்கியுள்ளது. இதேபோல் கர்நாடகா, ஹரியானா, குஜராத், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களுக்கும் வசூலித்த வரியை விட ஒன்றிய அரசு குறைவாக திருப்பி வழங்கியிருப்பது புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. மறுபுறம் வழங்கிய வரியை விட பீகார் 8%, மத்திய பிரதேசம் 5.5%, ராஜஸ்தான் 3.6% அதிகமாக பெற்றுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.